Hey guys, welcome back. Finally, நம்ம கிட்ட Redmi Note 8 Pro இருக்கு. So, இன்னைக்கு வீடியோல இந்த மொபைலோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய கேமரா குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, ஸோ சாம்பிள் இமேஜ், சாம்பிள் ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்து பார்த்துடலாம். பிளஸ் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கேமிங்காகவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ கேமிங் விளாட்றப்ப அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இந்த மொபைலில் எடிட்டிங் இஷ்யூ இருக்கா, இந்த மொபைலோடைய சர்வ் வேல்யூ, அண்ட் இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, வேல்யூ ஃபார் மணியா, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தென் யூஸ்வலாக சொல்றது, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Redmi Note 8 Pro இந்தியன் யூனிட் அமேசான்ல ஃபிளாஷ் சேல்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்குனது. ஸோ ஃப்ரெண்டோடது தான். பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் கேமரா அண்ட் G90T ப்ராசஸர், ஃப்ரண்ட் கேம் 20 மெகா பிக்சல் அண்ட் இதோட பேட்டரி 4000 mAh எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 128GB மெமரி வேரியன்ட் அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஒயிட். ஓகே, அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு சிம் எஜெக்ட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு அண்ட் சம் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்க பாக்ஸ்ல நம்மளுடைய Redmi Note 8 Pro மொபைல் ஹாலோ ஒயிட். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, மொபைலை பத்தி டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கலாம். பாக்ஸ்ல வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18W சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ 18W சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம். வழக்கமாக ரெட்மியில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மொபைலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 18W அடாப்டர் பாக்ஸ்லேயே வருது. அண்ட் அந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. C டைப் கேபிளோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ்ல இருந்தது, வேற எதுவும் பாக்ஸ்ல இல்ல. அப்படியே மொபைலுக்கு வருவோம். மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் நல்லாவே இருக்கு. மேலே வாட்டர் டாப் டைப்ல கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோடைய சைட்ஸ்ல சுத்தியும் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக்ல நல்ல மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு மெட்டல் ஃபீலிங் வருது, பட் ஆனால் மெட்டல் கிடையாது. அப்படியே மொபைலை திருப்பினீங்கன்னா பேக் சைடில் 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிளஸ் கேமராக்கான ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. f1.79ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் அண்ட் 8 மெகா பிக்சல் f2.2ல அல்ட்ரா வைடுக்கான ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் f2.4 அப்பேச்சர்ல மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல்ல f2.4ல டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கேமராஸ் அண்ட் அப்படியே கேமரா கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே சைடில் கேமராக்கான ஃபிளாஷும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே மொபைலோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ K20 அண்ட் K20 ப்ரோவில் IR பிளாஸ்டர் வந்து எடுத்திருந்தாங்க. பட் இந்த Note 8 ப்ரோவில் IR பிளாஸ்டர் மறக்காம வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அண்ட் மொபைலோட ரைட் சைடில் திருப்பினீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மொபைலோட பாட்டம்ல திருப்பினீங்கன்னா கீழே ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. பக்கத்துல சார்ஜிங்காக C டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா சிம் 1 மட்டும் போட முடியும். அண்ட் செகண்ட் ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு அண்ட் செகண்ட் சிம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலில் டெடிகேட்டடா மெமரி கார்டுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். இன்பில்ட்டா 128GB மெமரி கொடுத்திருந்தோம். இந்த மாதிரி டெடிகேட்டடா மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்குது நல்ல விஷயம். ஸோ நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்களை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரியான மெமரி கார்டில் இன்சர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது மொபைலுக்கு ப்ராப்ளம் வந்து ஆனே ஆகாத மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஈஸியாக மெமரி கார்டை மட்டும் கழட்டி உங்களுடைய டேட்டாஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் Note 8 ப்ரோவில் LCD டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. அண்ட் டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்கு, ஃபாஸ்டாகவே இருக்கு. எங்கேயும் அந்த அளவுக்கு லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல. அண்ட் மல்டி டச் பண்றப்பவும் நல்லாவே இருந்தது. அண்ட் மொபைல் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா MIUI 10 வெர்ஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் Android 9.0ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 10 அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். உங்களுக்கு பாக்ஸ்ல மொபைல் வரப்ப Android 9.0ல தான் வருது. நெக்ஸ்ட் இந்த Note 8 ப்ரோல எடுத்த ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி இருக்குன்றது. ஸோ ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கேமரா பற்றின டீட்டெயில்டு வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் சும்மா ஓவர் வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் Realme XT அளவுக்கு இல்லை. மேபி ஃபியூச்சரில் அப்டேட்டில் ஏதாவது Note 8 ப்ரோட கேமராவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸில் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். கிளாரிட்டி எல்லாம் ஓகேவா தான் இருக்குது. அண்ட் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்க ஆப்ஜெக்ட்டை கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் கேமராவில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கேமராவோட டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மீடியா டெக்கோட G90
980T ப்ராசஸர் எப்படி இருக்கு, ஸோ கேமிங்க்கு எந்த மாதிரி இருக்கு அண்ட் டே டு டே லைஃப் எந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ கேமிங்க்கும் தனியாக நான் ரிவ்யூ போட போகிறேன். ஸோ அதில் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மொபைலில் கேமிங் நான் நிறைய விளாட்னேன் அண்ட் ரொம்ப நேரமும் விளாட்னேன். நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தந்தது அண்ட் விளாட்ன கேம் எல்லாமே ஹை ரெசல்யூஷனில் வச்சு தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ லேக் எங்கேயுமே ஃபீல் ஆகல, நல்லாவே இருந்தது ஸ்மூத்தாகவே. மீடியாடெக் ப்ராசஸர்னாலே அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது. ஸோ பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நிறையா கம்ப்ளைண்ட் இருக்கும். அண்ட் இதில் கொடுத்துருக்க மீடியாடெக் G90T ப்ராசஸர் ஒரு நியூ ப்ராசஸர் அண்ட் கேமிங்காக நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தருதுன்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்த்த ஸ்பீட் நல்லாவே வருது. அண்ட் பேட்டரி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes நீங்க கேம் பிளே பண்ணீங்கன்னா 1 to 2% வந்து பேட்டரி வந்து டிராப் ஆகுது. பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் எடுத்துக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அதை கவுண்டர் பண்றதுக்காக தான் இவங்க கொஞ்சம் 4500 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டே டு டே யூசேஜுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ ரெட்மினாலே பயங்கரமா ஹீட் ஆகும், கொதிக்கும், வெடிக்கும், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருது. ஸோ அதனாலே அந்த ரெட்மிக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருந்தது. தென் அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பண்ணி இந்த ஹீட்டிங் இஷ்யூ வராத மாதிரி மொபைல்ஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நான் பர்சனலாக Redmi Note 5 Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி பயங்கரமான ஹீட்டிங் இஷ்யூலாம் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஹெவியாக தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் சேம் இந்த Note 8 Proலையும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஸோ நான் கேம்லாம் ஹை ரெசல்யூஷனை தான் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் அவுட்டோரில் தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரல. ஒரு நார்மலாக எல்லா மொபைலுமே ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஹீட் ஆகுமோ ஸோ அந்த அளவுக்கு ஹீட் தான் இதில் வந்து கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வேறு இருக்கு. ஸோ ஓவர் ஹீட் ஆகாமல் அதுவும் கொஞ்சம் தடுக்கும். பேக் சைடில் அந்த கேமரா இருக்க பார்ட் மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பயங்கரமா அந்த ஓவர் ஹீட் ஆகல. ஸோ இன்னும் டீட்டெயிலாக இந்த Note 8 Proவோட கேமிங் ரிவ்யூவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதில் பாருங்க. அந்த வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணால் அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தென் இந்த மொபைலோட சர்வ் வேல்யூ நம்ம இந்தியன் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.6. இந்த Note 8 Proலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன். ஸோ ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.13 அண்ட் பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.63. ஸோ பாடி சார் கம்மியாக தான் இருக்கு அண்ட் ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1க்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணிருக்கு. பட் நமக்கு லிமிட்னு பார்த்தீங்கன்னா 1.6 வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் 1.13. ஃபைனலாக Redmi Note 8 Pro உங்ககிட்ட ஒரு 15 to 16 தான் பட்ஜெட் இருக்கு. ஸோ அதில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அண்ட் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க மொபைலாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ மொபைலில் கேமராவும் நல்லா இருக்கணும். பேக்கில் 64 MP அண்ட் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமும் டீசெண்டாக இருக்குது. ப்ளஸ் இதோடைய ப்ராசஸர் கேமிங்காக நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர், நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் தருது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பலாம் இல்லை, நார்மலாக எல்லா ஃபோனும் ஹீட் ஆகிற மாதிரி தான் ஆகுது. ஸோ ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது. அண்ட் ரெட்மினாலே ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த மொபைலில் கிடையாது. அண்ட் இந்த மொபைலோடைய சர்வ் வேல்யூ பார்த்துருப்பீங்க 1.1. ஸோ கொஞ்சம் 1 கிராஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். பட் ரொம்ப ஹைன்னு கிடையாது. ஸோ நம்ம இந்தியன் லிமிட் படி 1.6 வரைக்கும் இருக்குது. இந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் 1.1ல் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக கொடுத்துருக்கலாம். அண்ட் டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே குயிக்காகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு லேகும் ஃபீல் ஆகலை. அண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணுறப்பவும் எந்த ஒரு லேகும் இல்லை. சாம்சங் M30sல கேமரா யூஸ் பண்ணுறப்ப நிறைய லேக் ஆகும். ஸோ அந்த மாதிரியான லேக் இந்த மொபைலில் ஃபீலே ஆகலை. ஸோ அண்ட் செப்பரேட்டாக ஏர் பிளாஸ்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 15 to 16 ரேஞ்ச் பட்ஜெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய கேமிங் ரிவ்யூ டீட்டெயிலாக நான் தனியாக வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த மொபைலோட கேமரா ரிவ்யூவும் தனியாக வீடியோவில் போடுறேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.